புஸ்தகத்துல 119வது சங்கீத புஸ்தகத்துல ஆண்டவருடைய வசனத்தை அழகாய் சொல்லுகிறார். தேவனுடைய பக்தன் அவர். கர்த்தருடைய வார்த்தை தெளிவா எழுதி வைக்கப்பட்டிருக்கு பாருங்க. 119வது சங்கீத புஸ்தகம் 114வது வேத வசனத்தை ஒருவர் சத்தமாய் நம்ம படிக்க சொல்லி நம்ம கேட்கிறோமா? 119வது சங்கீதம் 114வது வேத வசனத்தை நம்ம ஒருத்தர் படிக்கலாமா? ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. ஒருத்தர் சத்தமா படிக்கலாமா? என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே. உங்களுடைய வசனத்திற்கு ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். தைரியமா ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நாட்கள்ல கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அழகாய் அது என்ன தெளிவுபடுத்துதுன்னா, அந்த வசனம் தெளிவாய் சொல்லுது பாருங்க. இன்னும் ஒரு முறை படிக்கலாம் சிஸ்டர், இன்னும் ஒரு முறை. என்னுடைய மறைவிடமோ என்னுடைய கேடகமோ நீரே. போதக சிஸ்டர் ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரை அற்புதத்துக்காக எதிர்பார்க்கிற மக்கள் மத்தியில, ஆண்டவரை பெரிய ஆசீர்வாதத்துக்காக எதிர்பார்க்கிற மக்கள் மத்தியில ஆண்டவருடைய பக்தன் ஒரு காரியத்தை இங்க தெளிவாய் வெளிப்படுத்துகிறார். ஆண்டவருடைய பக்தன் இங்க தெளிவாக ஒரு வார்த்தையை பேசுகிறார். அவர் என்ன பேசுகிறார் என்றால், உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய மாற்றத்துக்கு நேராக, உங்களுடைய வேலை ஸ்தலத்துல, உங்களுடைய வேலையின் அலுவலகத்துக்கு நேராக கர்த்தருடைய ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கணுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்கணும் பாருங்க. இங்க பக்தன் தேவனுடைய ஊழியக்காரர் என்ன தெரியப்படுத்துறாருன்னா, மறைவிடம் கேடகம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா இந்த உலகத்துல நீங்க உயர்ந்து போகாதபடி தீமைகள் வேலை செய்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்துல நீங்கள் குடும்பத்துல சந்தோஷமா இல்லாதபடி, இந்த வாழ்க்கையை நீங்கள் மகிமையை வாழாதபடி, நீங்கள் வாழ்க்கையில நல்ல ஒரு சமாதானத்தை பெற்றுக் கொள்ளாதபடி அநேக விதமான பிசாசின் கிரியைகள், அநேக விதமான அந்தகார ஆவிகள், அநேக விதமான மாம்சத்தை சோர்வடைக பண்ணுகிற மாம்சத்தின் பலவீனங்கள், அநேக விதமான பணத்தின் தேவைகளை குறித்து வாழ்க்கையில சில மக்கள் என்ன போறாங்கன்னா, மறைவிடமா இருக்கிற கர்த்தரை மறந்து தேவையில்லாத தீமைகளை போய் விழுந்து போறாங்க. ஆமென் சொல்றீங்களா? ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை தெளிவா சொல்லுது பாருங்களேன். அவர் என்ன சொல்றாரு பாருங்க. இன்னும் ஒரு முறை படிக்கலாம் சிஸ்டர், இன்னும் ஒரு முறையா. என்னுடைய மறைவிடமோ என்னுடைய கேடகமோ நீரே. உங்களுடைய வசனத்திற்கு ஆமென் சொல்லுங்க பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையை காத்திருக்கிற மக்களுக்கு இயேசு கிறிஸ்து என்னைக்குமே பாதுகாப்பா நிற்கிறாருங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னைக்குமே பாதுகாப்பா நிற்கிறாருங்கம்மா. உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க ஏதோ ஒரு நல்ல சேஃப்டின்னு சொல்லி சில பேர் வேலையை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. சில பேர் ஒரு பெரிய கம்பெனியில வேலை செஞ்சாதான் என்னுடைய பாதுகாப்பு. அப்படி இல்லவே இல்லைங்க. கர்த்தர் மட்டும் நமக்கு பாதுகாப்பா நிற்கிறார். ஆண்டவராக இயேசு மட்டும் நமக்கு கேடகமா நிற்கிறார். இந்த வார்த்தைகளுக்கு நேராக பக்தர் இன்னும் ஆழமா கொண்டு போகிறார் பாருங்க. அடுத்து 115வது வசனத்தை படிக்க சொல்லி நம்ம பார்க்கலாமா? 115வது சங்கீதமா வசனம். என்னை விட்டு அகற்று போக பண்ணுங்கள், என்னுடைய தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுவேன். நாமே சொல்லுங்க. இந்த பொல்லாதவர்கள் தான் உங்களை அழிக்க நினைக்கிறாங்க. இந்த பொல்லாத சிந்தனை தான் உங்களுக்கு நேர பிரிவினை கொண்டு வருகிறது. இந்த பொல்லாத போராட்டம் தான் உங்களை வேதனைப்படுத்த நினைக்கிறது. ராமே சொல்லுங்க பாருங்க.